வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அங்கே போயிட்டாங்க, தாவேக்காக்கு போயாச்சு. ஆனால் திமுகவோட கூட்டணியில இருந்து திமுகவுடைய முகம் பார்த்து இவங்களுக்கு ஓட்டு போட்ட பல மக்கள் இருக்கும்போது இங்கேருந்து நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே அவங்க திமுக தலைவர்கிட்ட தான் நீங்கள் பேசணும், நான் எப்பவுமே திமுக கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாரு. பட் லாஸ்ட் ஐயூப் அந்த வீடியோலாம் போட்டாங்க. ஆமா சார், அவருக்கு ஃபயர்லாம் விட்டாங்க. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டு 40 வருஷமா பேட்டக்காரங்க கூட இருக்கேன், யார்கிட்ட பேசுற அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனா கடைசி நிமிஷத்துல ஆசை யாரை விட்டதுன்ற மாதிரியா இல்ல வேற என்னன்னு தெரியல. அங்க போயிட்டாரு. போயிட்ட பிறகு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நூற்றாண்டு கனவு நினைவாயிருக்கு அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காரு. ஆனா அதற்கு பதிலடியாக நம்மளுடைய திமுகவை சேர்ந்த MM அப்துல்லா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள், முஸ்லீம் லீக் கட்சி தான் தாவேக்கா கூட இருக்கு, முஸ்லீம் அத்தனை பேருமே சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் எல்லாருமே திமுக பக்கம் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம். ஸோ அவர் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதிலடி பத்தி நம்ம பேசி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. குறிப்பாக இன்றைக்கு காகித மில்லத், கண்ணியத்துக்குரிய காகித மில்லத்துடைய பிறந்த நாள், மலர் போர்வை நம்மளுடைய திமுக தலைவர் போய் போத்திட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த விஷயத்தை பேச வேண்டும்னு ஒரு அப்துல்லா காத்துருந்துருப்பார் போல. கரெக்டாக இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு. அதாவது திமுகவுடன் IUML விலகினதே கிடையாது அப்படின்னா, பாஜகவுடன் கூட்டணி வைத்த காலகட்டம், வாஜ்பாயை முன்வைத்து தொடர்ந்து 3வது முறையாக இந்திய பொது தேர்தல், இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு தேர்தல் 2வது முறையாக வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நம்ம விஜய்க்கு நம்ம திமுக கூட்டணி ஆதரவு தெரிவிக்கிறதா கொடுங்கன்னு சொன்னது. அப்போ இந்தியாவுக்கே 3வது முறையாக தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் வரும்போது தான் அப்போ இந்த தேர்தலும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காம சரியா இருக்காதுன்னு சொல்லி தான் திமுக அந்த கூட்டணியில் இணைஞ்சாங்க. அதன் காரணமாக அன்றைக்கு இருந்த IUML அது வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த ஜெயலலிதாவோட போய் கூட்டணி வச்சாங்க. அவர்கள் தனிச்சுலாம் நிற்கல, தனித்து நின்று இஸ்லாமிய வாக்குகளை மட்டும் வாங்கி தங்களுடைய இதை காட்டுறாங்க. அது வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் காலடி வைப்பதற்கான முதல் வேலை செய்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான். 98 கூட்டணி அமைச்சாங்க. அதன் காரணமாக தான் இங்கே பாஜக இங்கே வருது. ஸோ அந்த பாஜகவுடன் கூட்டணி வைத்தவங்க IUML தான். அதே மாதிரி ஏன்னா அரசியலில் எல்லாமே இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ அப்போ நீங்கள் பேசும் பொழுது ஒரு நூற்றாண்டு கால விஷயங்களை நான் சாதிச்சிருக்கோம் அப்படி மாதிரி நான் பேசும்போது தான் அப்துல்லா கரெக்டாக இப்போ பதில் சொன்னார். அவருடைய வீடியோவே போதும் அதுக்கான பதில்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா காயிதே மில்லத் அவர்கள் இறந்த பொழுது பெரியார் காயிதே மில்லத்தினுடைய உடலை பார்க்க போகிறாரு. அப்போ நாகூர் ஹனீஃபா தான் பெரியார் வேனில் போய் நிற்கிறாரு. அன்னைக்கு பெரியார் ரொம்ப உடல் தளர்ந்து போயிருந்த நேரம். நாகூர் ஹனீஃபா 6 அடிக்கு மேலே உயரமான ஒருத்தர். அவர் பெரியாரை கைத்தாங்களா பிடிச்சி தூக்கிட்டு போகிறாரு. ஐயோ போச்சே போச்சே, இந்த இந்தியாவில் பாய்களுக்கு யார் இருக்கான்னு அழுதுகிட்டே போனவர் பெரியார். அப்படி தான் திராவிட இயக்கத்துக்கும் முஸ்லீம் லீக்குமான உறவு இருந்தது. அந்த உறவை இன்னைக்கு புதிதாக ஒரு கட்சி வருது, அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறதா கொடுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா நீங்கள் இன்னொரு கட்சி, திமுக கிடையாது, உங்களுடைய விருப்பம், நீங்கள் அதுக்கான இதை பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவர்கள் போய் சேர்றாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் திமுகவை விமர்சனம் பண்ணுற மாதிரி கருத்துக்கள் வருவதாக இருக்கு. அதே மாதிரி பக்ரீத்துக்கு முதல் நாள் ஒரு தடை வருது. அது அந்த ஒரு நீங்கள் யாருக்காக கட்சி நடத்துறீங்களோ அந்த மக்களவே நீங்கள் கைவிட்டு விட்டு அவங்க இருக்கிறத 2 பண்டிகை தான் பெரிய பண்டிகை. அதில் ஒரு பண்டிகை கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, பெரிய ஒரு மத நல்லிணக்க பண்டிகை. அது ஒரு பலி கொடுத்து அதன் மூலமாக அந்த உணவை மற்ற மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகை. அப்படியான ஒரு பண்டிகையில வெட்டக்கூடாதுன்னு சொல்லி தடை வருது. தமிழ்நாடு தாவேக்கா அரசு, விஜய் சர்க்கார் போய் தடுக்குது. தடுக்கும்போது அதனுடைய கூட்டணி அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சரவையில் பங்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பேசவே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கான தீர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த நில அளவை பணி தொடங்கியிருக்காங்க. தொடங்கி ஒரு 10 நாள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு பிறகு திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய நில அளவை பணி நடந்துட்டு இருக்கு. இது எதற்காக இந்த இது நடக்குது? ஏற்கனவே தீர்ப்புக்கு எதிராக ஒரு IPS அதிகாரி பதில் சொன்னார். அரசினுடைய குரல் தான் அது அவருடைய தனிப்பட்ட குரல் கிடையாது. திமுக அரசினுடைய குரல் தான். we will face the consequences சொன்னார். அதை அவர் சொன்னனால இன்றைக்கு அவர் காதர்பூர் பட்டியில் இருந்தார். இன்னைக்கு தூக்கி வேறொரு
ஒரு மதிப்பற்ற ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க. மதுரையினுடைய கமிஷனராக இருந்த ஒருத்தரை வந்து தூக்கி ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு துறையில் போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டணியாக ஐயுஎம்எல் இருக்காங்க. இப்போ நாளைக்கு இந்த சர்வேக்கல்னு சொல்லக்கூடிய இடத்துல அதை தீபத்தூர்னு மாற்றி அதை தீபம் ஏற்றினா இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அமைதியாக தான் இருப்பாங்க போல இருக்கு. ஒரு தர்காவை வந்து ஒரு கலவர பூமியாக மாற்றக்கூடிய வேலையில பாஜக இறங்குது, அதற்கு துணை போகக்கூடிய வேலையில வந்து தாவேகா ஈடுபடுகிறது என்கிற போது அப்போ வந்து இந்த அதனுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய இவர்கள் என்ன செய்ய போறாங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது இவர்கள் சொல்லுகிறாங்க பார்த்தீங்களா, காரணம் என்ன சொல்றாங்க, 100 ஆண்டு கால கனவு அப்படின்னு பேசும்போது அதுக்கு வந்து அப்துல்லா சரியான பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதில் ஒளிபரப்பு. அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலும் கூட பல்வேறு காரணங்களை இதற்கு அவர்கள் சொல்கிறார்கள். கவர்னர் ஆட்சி அமைந்து விடக்கூடாது, நாட்டில் நிலையான அரசு வேண்டும் என்று பல்வேறு காரணங்களை சொல்லி முதலில் அவர்களுக்கு ஆதரவை அளித்தார்கள். பின்பு அமைச்சரவையிலும் இடம்பெற்றார்கள். அதை பற்றி எந்த விமர்சனமும் இல்லை. ஆனால் அவர் பேசுகின்ற பேச்சு ஏதோ விஜயினுடைய ரசிகர் மன்ற தலைவர் போல் இருப்பது உண்மையிலேயே இஸ்லாமியர்களை மிகவும் சங்கடத்துக்குள்ளாக்குகிறது. இவரும் ஒரு மதிக்கத்தக்க தலைவராக, தமிழகத்தில் மதிக்கக்கூடிய தலைவராக இருந்தவர். ஆனால் தன்னுடைய மாண்புகளை எல்லாம் மறந்து இன்றைக்கு விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அமைச்சர் இருக்கின்ற அந்த அறைக்கு சென்றவர் 100 ஆண்டு கனவு நிறைவேறியது என்று சொல்கிறார். 100 ஆண்டு கனவு என்று எதை சொல்கிறார்னு தெரியல. 100 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் வந்து இங்கே அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாராங்கிறது தெரியல. அப்படியே பார்த்தாலும் காமராஜரினுடைய அமைச்சரவையில் மஜீத் அவர்கள் அமைச்சராக இருந்தார். பேரறிஞர் அண்ணாவினுடைய அமைச்சரவையில் மரியாதைக்குரிய சாதிக் பாட்ஷா அவர்கள் அமைச்சராக இருந்தார். தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையிலும் அவர் இருந்தார். பிறகு அண்ணன் ரஹ்மான் கான் துவங்கி, அண்ணன் உபயத்துல்லா துவங்கி, மைதீன் கான் அவர்கள் துவங்கி, இன்றைய கழக தலைவருடைய அமைச்சரவையிலும் கூட ஆவடி நாசர் அண்ணன், மஸ்தான் அண்ணன் போன்ற பல்வேறு இஸ்லாமியர்கள் அமைச்சர்களாக அதிகாரத்தில் இருந்திருக்கின்றார்கள். அதிமுகவிலும் கூட எம்ஜிஆர் அமைச்சரவையில் ராஜா முகமது அமைச்சராக இருந்தார். அந்த அம்மையார் இருந்தபோது நாகூர் மீரான் துவங்கி பலரும் அமைச்சராக இருந்தார்கள். இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் அதிகாரத்தில் தான் இருக்கிறார்கள். ஆக 100 ஆண்டு கனவு என்று எதை சொல்கிறார் என்று தெரியவில்லை. 100 ஆண்டுகளாக இஸ்லாமியர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் சொன்னதாக அர்த்தப்படுத்திக் கொண்டால் கூட 100 ஆண்டுகளாக இங்கே அதிகாரத்தில் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். சரி, ஒருவேளை அவர் சார்ந்த முஸ்லீம் லீக் அதிகாரத்தில் இல்லை என்பதை 100 ஆண்டு கனவாக சொல்கிறாரா என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அருகில் இருக்கக்கூடிய மாநிலமான கேரளத்தில் இப்போது கூட அவர்கள் அமைச்சரவையில் இருக்கிறார்கள். ஒன்றிய அரசிலும் கூட அகமது, முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்த அகமது அமைச்சராக இருந்தார். மத்தியிலும் இருந்திருக்கிறார்கள், மாநிலங்களிலும் இருந்திருக்கிறார்கள். ஆக 100 ஆண்டு கனவு என்று அவர் எதை சொல்கிறார் என்று தெரியவே இல்லை. அமைச்சரவையில் சேர்ந்துட்டீங்க, சேர்ந்ததுக்கு ஏதோ சொல்லிட்டு போங்க. ஆனால் 100 ஆண்டு கனவு என்று இந்த மாநிலத்தில் இருந்த இந்த திராவிட இயக்கம் எதுவுமே செய்யாததை போல் சொல்வதை உண்மையிலே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் போல அடுத்து இன்னொரு வார்த்தையை அந்த இடத்திலே சொல்கிறார். பெரிய மனிதன் பெரிய மனசு என்று சொல்கிறார். தகைசால் தமிழர் என்கின்ற விருது இந்தியாவுக்கு பாரத ரத்னா தமிழ்நாடு மாநிலத்துக்கு அதுதான் உயர்ந்த விருது, தமிழக அரசு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது. தமிழர்களிலேயே நீர்தான் பெரிய மனிதன் என்று சொல்லி திமுக அரசு அவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியது. ஆனால் அங்கே போலி லாட்டரியில் இருக்கக்கூடிய அமைச்சர் யாரோ ஒருவரை பெரிய மனிதர் என்கிறார், பெரிய மனது என்கிறார். இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்றே தெரியவில்லை. முஸ்லீம் லீக் அங்கே இருக்கு, முஸ்லீம்கள் எப்போதும் திமுகவோட தான் இருக்கிறாங்க. நான் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். தொடர்ச்சியாக 3 தேர்தலை நாடு சந்திக்க முடியாதுங்கிற நிலைமையில் அன்றைக்கு திமுக வந்து வாஜ்பாயோட கூட்டணி வச்சுச்சு. அப்போ ஐயுஎம்எல் எங்களோட இல்லை, அதை காரணம் காட்டி ஜெயலலிதாவோட போயிட்டாங்க. இதே காதர் மைதீன் பாய் இன்னைக்கு ஜெயலலிதாவோட போயிட்டார். 2001 தேர்தல் 31 இடங்கள்லாம் இன்றைக்கு திமுக வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தால் 31 இடங்களில் ஜெயிக்குது. 31 இடங்களில் ஜெயிச்ச பெரும்பாலான இடங்கள் இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதி. சேப்பாக்கத்தில் ஜெயித்தோம், திருவல்லிக்கேணியில் ஜெயிச்சிருக்கோம். ஒன்று வேணாம், மதுரைக்கு கீழே பாளையங்கோட்டையில் மட்டும்தான் ஜெயித்தோம். இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பாளையங்கோட்டையில் ஜெயிச்சிருக்கோம். தஞ்சாவூரில் உபயத்துல்லா அண்ணன் ஜெயிச்சார். அன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஓட்டு மிக அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் அன்றைக்கி ஜெயித்தோம். அன்றைக்கு ஐயுஎம்எல் எங்களோட இல்லை. அன்றைக்கி 2001 தேர்தலில் ஐயுஎம்எல் எங்களோட இல்லை. ஒரு போலியான தோற்றம் காலங்காலமாக இருக்குது. காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தான் மைனாரிட்டிகள் இருப்பாங்க, இந்த இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்கிறதுனால தான் திமுக இஸ்லாமியர்கள். இதை விட பொய் எதுவுமே இல்லை. இது பொய்ங்கிறத வர்ற தேர்தல் நிரூபிக்கும். இல்லை, அவங்களோட உட்குழப்பத்துக்குள்ள நான் போகலை. 10 நாளைக்கு முன்னாடி திமுகவோட அன்றும் இன்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், என்றும் இருப்போம், இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படிலாம் பேராசிரியர் சொன்னாங்க. இந்த 10 நாளில் என்ன மாற்றன்றதை நீங்கள் கேட்குறீங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, பேராசிரியர் பல சந்தர்ப்பங்களில் சொல்லிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவராக அவர் வந்து என்னுடைய சகோதரர் மாதிரி
அவர் என்னுடைய சகோதரர்னு. தலைவர் அப்படி தான் சொன்னார். அவர் ஒரு அண்ணன் மாதிரி தான் வச்சுருந்தார். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவர் கலைஞர் மறைவுற்ற பிறகு அவருக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் பல்வேறு இடங்களில் பல்வேறு அமைப்பினர் நடத்தினாங்க. அதில் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் நடத்தின அஞ்சலி கூட்டம் திருச்சியில் நடந்துச்சு. அப்போ மேடையில் பத்திரிகையாளர் எல்லாரும் இருக்காங்க. தலைவர் முத வரிசையில் கீழே உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க, பின்னாடி 6வது வரிசையில் பேராசிரியர் வந்து உட்காந்துருக்கிறாரு. அந்த விழாவுக்கு வந்து 6வது வரிசையில் பேராசிரியர் உட்காந்துருந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தலைவர் எந்திரிச்சு 6வது ரோவுக்கு போய் அவர் கையை பிடிச்சி கூட்டியாந்து பக்கத்தில் உட்கார வச்சார். ஒரு அண்ணன் மாதிரி தான் அவரும் நடத்தினார். இவர் என்னுடைய சகோதரர்னு பல முறை பேராசிரியர் அதை பதிவு பண்ணார். 10 நாளில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, ஒரு ஆள் டெல்லியிலேருந்து ஒரு நாள் வந்தார். வந்துட்டு ஸ்டாலின் இஸ் மை பிரதர்னாரு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், ஐ டோன்ட் கால் எனி பொலிட்டீஷியன் ஆஸ் பிரதரா அப்படின்னு ஒரு வார்த்தையும் விட்டார். அவர் கூட போய் சேர்ந்த பழக்க தோஷத்தில் இவர் மாறிவிட்டார் போல இருக்கு. ஒழுங்காக தான் இருந்தார், இங்கே இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தார். அவர் கூட சேர்ந்து அந்த மந்திரி சபைக்கு போனோன்னா பழக்க தோஷம். அதாவது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு நீதியரசர் ஜிஆர் சாமிநாதனோட அமர்வு கொடுக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதை நீங்கள் அமுல்படுத்தலை அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது திமுக அரசு சொன்ன பதில் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குன்றிருக்கேன், வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். நீதிமன்ற அவமதிப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று ஜிஆர் சாமிநாதனுடைய அமர்வு சொன்னபோது வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் என்று சொன்ன அரசு திமுக அரசு. அது தில்லு, அது தைரியம். ஆனால் இன்றைக்கு கரெக்டாக பக்ரீத் பண்டிகைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இதே நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் தான் வருது. வந்தவொடனே இந்த அரசு ஓடி போய் தடுக்குது. இந்த அரசில் நீங்கள் அமைச்சரவையில் இருக்கிறீங்க, இது வரைக்கும் உங்ககிட்டேருந்து எந்த கண்டனமோ எந்த பதிலோ எதுவுமே கிடையாது. இதே முஸ்லீம் லீக்குகிட்டேருந்து எந்த பதிலும் கிடையாது. பெரிய மனுஷன் சொல்கிறீங்களே, அந்த பெரிய மனுஷனை பற்றின எந்த கண்டனமோ எந்த அறிக்கையோ எதுவுமே அவங்க தரப்புலேருந்து கிடையாது. மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. நாளைக்கு வரலாறு உங்களை பலிக்கும். முஸ்லீம் லீக் இருந்த அமைச்சரவை குரானுக்கு மாடு பலியிடுவதை தடுக்க வேண்டும் என்று கோர்ட்டு சொன்னபோது அதற்கு பணிந்த அரசில் அமைச்சர்களாக இருந்தவர் என்று நாளைக்கு வரலாறு உங்களை காரி தூக்கும். ரெடியாக வச்சுக்கோங்க. முடிச்சார கேளுங்க. அப்படியே அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் கூட கோர்ட்டில் போய் இந்த அரசாங்கம் சொல்லுது, நாங்கள் உரிய பாதுகாப்பெல்லாம் கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ரிட்டனாக போய் சொல்கிறாங்க. நீங்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒபே பண்ணிட்டோம் ரிட்டனாக சொல்கிறாங்க. இது ஏதோ இஸ்லாமியர்கள் மாடு பலி கொடுக்குறதோட நிற்க போகிறதில்ல. பல்வேறு சிறு தெய்வ வழிபாடுகள் கிராம கோயில்களில் இன்றைக்கும் ஆடு மாடு பலி கொடுக்குறது இருக்குது. இன்றைக்கு இங்கே வந்து கிடைக்கிறது நாளைக்கு அங்கேயும் வந்து கிடைக்கும். அதாவது போன முறை அவங்க எங்ககிட்ட 3 சீட்டு வாங்கினாங்க, அதில் 3லையும் தோல்வி அடைஞ்சாங்க. இந்த முறை 2 சீட்டு வாங்குறாங்க. எங்கே அதே மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா திமுக வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படிங்கிற பழி வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு திமுக தொண்டரும் அக்கம்பக்கத்து தொகுதியில் இருக்கவங்கலாம் கூட அங்கே போய் வேலை பார்த்தாங்க. நடந்த உண்மை, பத்திரிகையாளர் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. அவங்க போட்டியிட்ட 2 தொகுதியில் இல்லாமல் அக்கம்பக்கத்து தொகுதியில் இருக்கவங்களும் கொஞ்சம் எளிதாக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்கே போய் திமுக தொண்டர்கள் போய் அவர்கள் வேலை செய்து அவர்கள் கை காசை போட்டு பூத்து காசு முதல்ல அவங்க கையிலேருந்து கொடுத்துருப்பாங்களா? சாதாரண பூத்து காசு ஒரு டீக்கு காசு கொடுத்துருப்பாங்களா? திமுக தொண்டன் கையிலேருந்து காசு போட்டு அவன் வேலை செஞ்சு உங்களை 2யும் ஜெயிக்க வச்சுருக்கான். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் சொல்கிறீங்க எங்களுக்கு வேலை பார்க்கையிலே தெரியும் தோற்று போயிடுவாருன்னு. வேலை பார்த்துருக்கணும். நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு வேலை பார்த்து நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம்ல, அதுதான கூட்டணி தருமா? எங்களுக்கு அப்போவே தெரியும்னு சொல்கிறதா கூட்டணி தருமா? இதான் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு. எந்த கசப்புகளும் இல்லையே. 10 நாள் அவங்க தான் சொன்னாங்களே, 10 நாளைக்கு முன்னாடி சொன்னவர் 10 நாளைக்கு அப்புறம் ஏன் மாறி போனார்னு. எங்களுக்கு அவர்கள் மனக்கசப்பு ஏற்படும் அளவிற்கு நாங்கள் நடந்து கொள்ளவில்லை. எங்களை நீங்கள் சார்ஜே பண்ண முடியாது. அவர்கள் கேட்ட இடங்களை கொடுத்தோம், கேட்ட தொகுதிகளையும் கொடுத்தாச்சு. அவர்களுக்கான தேர்தல் செலவை கூட அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் பார்த்தாங்க. அவர்களுக்கு உழைச்சிருக்காங்க. என்ன மனக்கசப்பு எங்களால் சொல்லவில்லை. இந்த மனக்கசப்பால் போகணும்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் அவங்கள சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. இப்போதும் சொல்கிறேன், முஸ்லீம் லீக் அங்கே இருக்கிறது. முஸ்லீம்கள் என்றென்றும் திமுகவோடு இருக்கிறார்கள். சார், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு புது கட்சியை வந்து ஆரம்பிக்கிறேன், பாஜகல இருந்து வெளியே வருகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து பாஜக வந்து வளர்த்து விடுறதுக்கு, அப்படி இல்லாட்டி இந்த பாஜக அப்படின்ற ஒரு கட்சி வந்து இருக்குது, அதனுடைய கொள்கைகள் எல்லாம் என்ன அப்படின்றத வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பரப்புறதுக்கு முதன்மையானவராக அவர் இருந்தாருன்னு கூட சொல்லலாம். அவர் வந்துட்ட பிறகு வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பொய்க்கதையாக இருக்கும், எல்லாமே உருட்டுக்களாக இருக்கும். இருந்தாலுமே வந்து அவருடைய அந்த பிரசன்ஸ் வந்து பாஜகவுடைய ஒரு ஃபேஸாக அவர் இருந்தார். அப்படிப்பட்டவர் வந்து இப்போ பாஜகலேருந்து வெளிவந்து புது கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடுதலா அவர் சொன்னது என்னன்னா, எனக்கும் பாஜகவுக்கும் வந்து பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி, சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகல, மதசார்பற்ற கட்சியா வந்து இது இருக்கு அப்படின்னு சொன்னது. பாஜக நான் நிறைய சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா அது என்னால முடியலன்னும் போது, இப்போ என்ன நல்லவரா இவர் மாறிட்டாரா, இல்லாட்டி இது எல்லாமே வந்து சும்மா கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் திருப்பரங்குன்றம் விவகாரம் மாதிரி எத்தனை விவகாரத்தை வந்து தூண்டி விட்டவர் அண்ணாமலை. அண்ணாமலை வந்து பாஜகவுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கும்போது அவர் செய்த செயல்கள், அவர் எத்தனை பிரச்சனையை வந்து தூண்டி விட்டாரு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து மறக்க முடியுமா? அது எப்படி திடீர்னு மதசார்பற்ற கட்சி நான் கமாண்ட் ஆகிட்டேன் செந்தில் சொல்லுவாப்புல, அது மாதிரி வந்து திடீர்னு இப்போ நான் மதசார்பற்ற ஆளாயிட்டேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சேன்னா, அதாவது வந்து விஜயனுடைய வெற்றி வந்து உங்களுக்கு வந்து அடுத்து பாஜகவுக்கான வாக்குகளை தின்று செறிந்து விட்டது. இப்போ பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக வாக்குகளையும் பாமக வாக்குகளையும் விழுங்கி செறித்து ஓரளவுக்கு 11% மேலே வந்து வச்சுருந்தாங்க. இந்த விஜயினுடைய வெற்றியின் போது அது வந்து முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு வாக்குகளாக இருந்தது. அது அப்படியே விஜய்க்கு போயிடுச்சு. அப்போ பாஜகவுக்கு இருந்த அண்ணாமலை காலகட்டத்தில் சேர்த்த, முருகன் காலகட்டத்தில் சேர்த்த வாக்குகள் எல்லாமே முழுக்க விஜய் பக்கம் போனதுக்கப்புறம் பாஜக இப்போ தரமட்டமாயிருச்சு. கிரவுண்ட் லெவலில் வந்து பாஜக நிலைமை படுமோசமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ இதே பேரில் இந்த ஊரில் வியாபாரம் பார்த்தா வந்து செல்லுபடி ஆகாது, இதே பேரில் வந்து இந்த ஊரில் வந்து சோடா வைக்க முடியாது அப்படிங்கிறனால இப்போ வந்து பாஜக இன்னொரு ப்ராக்சி, ஏற்கனவே ஒரு ப்ராக்சியை அனுப்பி அது வந்து அந்த ப்ராக்சி தான் இப்போ ஆட்சி பண்ணுறாங்க. தன்னுடைய ப்ராக்சியை வந்து இன்னொரு ப்ராக்சி அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு ப்ராக்சியான அண்ணாமலையை வந்து அனுப்புகிறாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து கட்சி விட்டு விலகலைன்னா ஒரு கடிதம் அனுப்புனா போதும், நேராக போய் வந்து நான் போய் டெல்லியில் போய் பார்த்து விலகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் வந்து உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. ஆனால் இவர் வந்து வீதி லீடர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இவர் இந்த அமைப்பை ஆரம்பித்து உடனே வந்து இதில் வந்து 1 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி செய்தியை வந்து வெளிவரப்பு பண்ண வைக்கிறாரு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குழுக்கள், தனிப்பட்ட குழுக்கள்லையுமே வந்து இதில் வந்து உடனே சேருங்கன்னு சொல்லி செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து பாஜக பேரில் வந்து பிராண்டில் இல்லாமல் ஒரு சங்கி ஒருத்தர் இங்கே வந்து கட்சி நடத்தணும், அதுக்கான பணம் வசதிகள் எல்லாவற்றையும் வந்து மேலேருந்து கொடுத்துருவாங்க. அப்போ அதிமுக வாக்குகளை சுரண்டி எடுப்பதற்காக தான் வந்து இறக்கி விடப்பட்டிருக்காரு. திமுக வாக்குகளை சுரண்ட முடியாது, திமுக வாக்குகளை வந்து இருந்த வாக்குகளை வந்து அவங்க வந்து டெல்டா பகுதியாக இருக்கட்டும் மற்ற பகுதிகளெலாம் வந்து அவங்க வந்து தக்க வச்சுட்டாங்க. அப்போ அதிமுகவுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியா வாக்குகளை சுரண்டுவதற்கு அண்ணாமலை தான் சரியான இது. அப்போ வந்து அதிமுக அழிக்கவும் முடியல. அதிமுக 2 பிரிவாக உடைச்சா கூட எடப்பாடியினுடைய சாதுரியத்தால் அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து அதிமுக அழிக்க முடியல, என்ன பண்ணுறது? இப்போ வேறொரு கட்சியை உருவாக்கி அதே பகுதியை சேர்ந்த அண்ணாமலை வந்து ஒரு கட்சியை இறங்கி வைத்து அதிமுகவுடைய கோர் பகுதியான கொங்கு பகுதியில் உள்ள போய் கட்சியை வளர்த்து அதிமுகவுடைய வாக்குகளை பிரித்து அதன் மூலமாக அதிமுகவை அழிப்பது, இதுதான் அவங்களுடைய செயல் திட்டம். அந்த திட்டத்தினுடைய முதல் வேலையை தான் இந்த அண்ணாமலை இறங்கியிருக்காரு. ஓகே சார், அப்போ எல்லாருமே பாஜகவுடைய கிளைகள் தான். ஆமாம், எல்லாம் பாஜக வந்து இந்த பிராண்டில் வந்து இனிமேல் இங்கே சேலாகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. காலமும் இல்லை, இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. வரக்கூடிய தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கான வாக்குகள் கிடைக்கக்கூடிய பகுதினா அதிமுக கூட்டணி வச்சா கிடைக்கும் இல்லையா, அந்த பகுதியில் அண்ணாமலையை வளர வைத்து அண்ணாமலை வந்து அந்த பகுதியினுடைய கொங்கு பகுதியினுடைய தலைவர் ஒரு பெரிய ஒரு தலைவராக உருவாக்கி அந்த வாக்குகளை இப்போ அறுவடை செய்து அதன் மூலமாக ஏதாவது ஒரு எம்பி தொகுதியை வெற்றி பெற்றாங்க என்றால் அது வந்து பாஜக ஆதரவாக பயன்படுத்திக்கலாங்கிறது தான் அவங்க நோக்கம். இது வந்து இப்போ பாஜகவை பெற்றெடுத்த இன்னொரு பிள்ளை தான் இது. இப்போ பாமகவுடைய சார்பா அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக சார்பா வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம். இந்திய கூட்டணி சார்பா மீட்டிங் இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து திமுக புறக்கணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாமகக்கு ஆதரவு கொடுத்து இந்திய கூட்டணி வந்து புறக்கணிச்சிருக்காங்களே, இந்திய கூட்டணியுடைய நிலை ஃபியூச்சர்ல என்னவா ஆக இருக்கு? இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து திமுகவினுடைய கனவு தான். திமுக வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு 2 அணிகள் தான் இருக்க முடியும், 3வது அணின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த 3வது அணி வந்து பாஜக வாய்ப்பாக அமைகிறது. அப்படிங்கிறதுனால தான் இந்தியா கூட்டணியே வந்து திமுகவினுடைய கனவு, அதை உருவாக்குறாங்க. அதனுடைய உருவாக்கம் கூட சென்னையில் தான் வந்து நடந்தது. கலைஞர் இந்த இதில் நம்ம ஒய்எம்சியில் நடந்த நிகழ்ச்சியில் தான் அந்த கூட்டணியினுடைய அச்சாரம் போடப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த தேர்தலில் 2024ஆம் ஆண்டு தேர்தல் என்பது யார் பிரதமராக வேண்டும் என்பதற்கான தேர்தல் அல்ல, யார் பிரதமராக கூடாது என்பதற்கான தேர்தல்னு சொல்லி மார்ச் 1ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் வந்து 2023 பொதுக்கூட்டத்தில் வந்து பேசினார். தமிழ்நாட்டு முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த நம்முடைய திமுக தலைவர் பேசினார். அதன் பிறகுதான் இந்த ஒரு ஐடியாவே கிளம்பிச்சு. அப்போ இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் இல்லை. இப்போ பல்வேறு கட்சிகள் வந்து தங்களை வந்து காங்கிரஸ் உறவை முடித்து கொண்டு தான் இருக்குது.
அதே மாதிரி வந்து இது இந்தியா கூட்டணி அந்த அமைப்புக்குள்ள திமுக இன்னமும் இருக்குது. ஏனென்றால் திமுகவினுடைய கனவு அது. பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு முகம் தேவை. அந்த முகத்துக்கு வந்து பார்ட்டியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அதனுடைய ஒரு சேர்க்கை வேணும்னு தான் அதை பண்ணாங்க. ஆனால் திமுகவுடைய முதுகில் குத்திய ரிசல்ட் வந்துட்டு இருக்கும்போதே முதுகில் குத்தி விட்டு அணிமாறிய காங்கிரஸுக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள கூட மாற்றோங்கிற ஒரு முடிவை வந்து திமுக எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இருக்குது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், காங்கிரஸால் பாதிக்கப்பட்ட கட்சிகள், குறிப்பாக வந்து நீங்கள் பீகாரில் வந்து லல்லு பிரசாத்தினுடைய கட்சி வந்து காங்கிரஸால் பாதிக்கப்பட்டுச்சு. தேர்தல் நேரத்தில் இதே மாதிரி நெருக்கடி கொடுத்து பிரச்சாரத்துக்கே ராகுல் காந்தி வராமல் பண்ணி எல்லாமே பண்ணார். இதே மாதிரி தான் வந்து பாதிக்கப்பட்ட மற்ற திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எல்லாமே அங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி அகிலேஷ் இருக்க தான் செய்கிறாரு. அகிலேஷ் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது வந்து நாங்கள் உடன் இருப்போம்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டார். அது மாதிரி இருக்கும்போது அந்த கட்சியெல்லாம் உள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது யார் அங்கே இருக்கிறாங்களோ வெளியில் போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கிறது. திமுக இருக்கிற இடத்துல ஜனநாயகம் இருக்கும். இந்த மாதிரி வந்து துரோகங்கள் இருக்காது, அரசியல் ரீதியான துரோகங்கள் இருக்காது. இதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரு. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வந்து தக்க வைப்பதற்கும் ஒரு சாதி வாரியான கணக்கெடுப்புக்கான ஒரு இது பண்ணணும்னு சொல்லி போடுறாரு. திமுக அதில் கலந்துக்கல. ஆனால் தொலைபேசி வாயிலாக தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்து செய்யுங்க, எங்களுடைய ஆதரவு உண்டுன்னு சொல்லிடுச்சு. திமுக ஆட்சி காலத்தில் ஏன் பண்ணலை அப்படின்னா அதனால் எந்த பயனும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரப்போகுது. மக்கள் தொகை கணக்கெடுப்புலேயே வந்து சாதி வாரியான கணக்கெடுப்பு வந்துடும். இப்போ 2011 கடைசியாக எடுத்தாங்க அப்படின்னா அந்த 2011 இது அடிப்படையில் தமிழ்நாட்டில் எத்தனை தலித்துகள் இருக்காங்க, தலித்துகள் எத்தனை உட்பிரிவுகள் இருக்குது, இப்போ எம்பிசி எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி எடுத்துடலாம். டேட்டா வந்து இருக்குது. ஸோ இப்போ புதுசாக இப்போ 2021 எடுக்க வேண்டியது கொரோனானால எடுக்கலை. இப்போ எடுக்க போகிறாங்கனால தான் திமுக ஆட்சி காலத்தில் எடுக்கலை. எதுக்கு 2 செலவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பெறக்கூடிய அரசு தயாராக இருந்தால் எடுக்கட்டும். அதே மாதிரி அன்புமணி இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் திமுக தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய தொகுதியில் வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நேற்று நடைபெற்றது. அதில் அவர் மிக சிறப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசியிருந்தாங்க. அவர் ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணால் கூட திமுகவினரும் அங்கே இருந்த பொதுமக்களும் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்து பேசின அந்த காட்சிகள்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இது என்னன்னா தாவேகாவுடைய தலைவர் எந்த அளவுக்கு வந்து பொய்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு, எல்லாத்துக்குமே அவர் வந்து திமுக மேலே பழி போடுறாரு அப்படின்னும் போது அதுக்கான ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷனா அந்த வீடியோ வந்து இருந்தது இல்லை சார்? கண்டிப்பாக. அதாவது ஒரு முதலமைச்சருக்கான ஒரு தரம் என்பதை விட ரொம்ப மலினமாக வந்து திருச்சியில் விஜய் நடந்து கொண்டார். குறிப்பாக அவர் பேசிய பேச்சு வந்து ஒரு ஸ்கிரிப்டோடு அது மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு, நல்லா தெரியுது. ஆனால் வந்து அவர் அதை வந்து ஒரு 1க்கு 4 முறை சரிபார்க்க கூட ஆட்கள் இல்லை போல அவருக்கு. அதாவது தன்னை பற்றி பேசும் பொழுது அவருடைய கவர்ச்சி அரசியல் அதனால தான் மக்கள் மயங்கி போட்டாங்கன்னா நான் என்ன இதுவான்னு கேட்டார். அதாவது இதெல்லாம் ரொம்ப திறந்தாழ்ந்த பேச்சு. வாயில் நல்லா வருதுன்னு சொல்கிறாரு. வாயில் ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைமகன் முதலமைச்சர் வாயில் நல்லா வருதுன்னா என்ன, அப்போ அதை பார்த்து குழந்தைகள் என்ன யோசிக்கும், அதை பார்த்து மற்ற இளைஞர்கள் என்ன யோசிப்பாங்க? அப்போ ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சாது, அது பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய பேச்சாது. இந்த மாதிரி பேசுனா எதிர்கட்சி தலைவர் எப்படி பேசுவாருங்க? அதுக்கான பதில் தான் அந்த வீடியோ நீங்கள் போடுங்க. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கீங்களா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்திருக்கீங்களா? பின்ன வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? எல்லாத்தையும் விடுங்க. தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திச்சு உங்க கொள்கை என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இதைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கவர்ச்சி அரசியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த முதலமைச்சர் வாயில ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருமா அப்படின்னு, ஏதாவது ஒரு திட்டங்கள் வருமான்னு நீ காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். புதுசா அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பத்தி கூட நிறைய பேர் ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோமா? நாம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா?
உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும் நீங்க கோட்டு சூட்டு போடுறதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க, அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கோம். 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்கலாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. நீங்க பொய் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தீங்க, அப்பவே சொன்னோம் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு. அதை செயல்படுத்துவதற்கு தான் உங்களுக்கு 6 மாசம் டைம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாரு. எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை. ஏற்கனவே டியூட்டில இருக்கக்கூடிய போலீஸ வெறும் ஸ்டிக்கரை மாத்தி, போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லி அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கூடுதல் செலவு இல்லாத ஒரு திட்டத்தை கூட தொடங்கி வைக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு சோஃபா மாடல் ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. திமுகவும் மற்றும் பலரும் மற்றும் சில பேரா பேரை சொல்ல கூட வெக்கப்படுறாராம். மற்றும் சில பேர் அல்லு சில்லு கட்சி. நான் கேட்கிறேன், அப்புறம் அல்லு சில்லு கட்சி தானே, அப்புறம் எதுக்கு அவங்க எல்லாம் போய் தனித்தனியா போய் பார்த்து சால்வை போட்டு போட்டோ எல்லாம் எடுத்தீங்க? எதுக்கு சோஃபா செட் அமைச்சிங்க? திருச்சியில் அவர் பேசுற பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா தேர்ந்ததுக்கு முன்னே இன்னைக்கு தலையில அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபைன் சார், திரும்பவும் திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் திங்கள் இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.